ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லோல் வித் எழில். இந்த வாட்டி ஒரு சூப்பர் ட்ரிப் போயிருந்தோம். அதை பற்றின ஒரு சின்ன விளாக்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெங்களூர்லேருந்து மசனகுடி போகிற வழியில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்தின இடம் தான் இந்த பயனான்ற கார் மியூசியம் பிளேஸு. ரொம்ப பழைய கார்ஸ், டிஃப்ரெண்ட்டான கார்ஸ், வேறு கண்ட்ரியில் இருந்த கார்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ கார்ஸ்லாம் பார்க்க பிடிக்கும், இந்த மாதிரி இருக்குங்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அங்கே ஒரு டைம் நிறுத்தி பார்த்துட்டு போங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். அங்கே நல்லா போதும்னு சுற்றி முடிச்சு டயர்டாகி அதுக்கப்புறம் அங்கேருந்து டேரெக்டாக கிளம்பி பந்திப்பூர் வழியாக நம்ம முதுமலை ஃபஸ்ட் போனோம். ஸோ முதுமலை தாண்டி லெஃப்டில் கொஞ்சம் 7 கிலோமீட்டர்ஸ் போனாலே மசனகுடி வந்துடும். ஸோ அந்த பிளேசஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். போகிற வழியிலே யானை, மயில், குரங்கெல்லாம் கண்ணில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தட் யூ கேன் நோ தட் யூ ஆர் என்ட்ரிங் த ஃபாரஸ்ட். டைகர் பார் ரிசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணினோம். ஸோ போயிட்டு செக்இன்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒரு சஃபாரி போயிட்டு வரலான்னு முதுமலைக்கு கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டு இருந்த வழியிலே சூப்பராக இருந்தது அந்த ரோடு எல்லாமே. ஒரு மங்கூஸ் ஒன்று ஓடிச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. முதுமலையில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் போனப்போ 5:30க்கு தான் லாஸ்ட் பஸ்ஸில் தான் போனோம் சஃபாரி போனது. ஸோ அந்த அண்ணன்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். பட் அங்கெல்லாம் போக மாட்டோம், முடியாதுன்னாங்க. பட் அந்த அண்ணன்கிட்ட கேட்டனால அங்கே ஃபால்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க, அப்படின்னா தான் கூப்பிட்டு போவாங்க. இல்லைன்னா அந்த சைடு யாரும் கூப்பிட்டு போகிறதில்ல. ஓகே, பெருசாக அனிமல்ஸ் இந்த வாட்டி நான் ஸ்பாட் பண்ணல. ப்ரிடேட்டர்ஸ் மாதிரி அனிமல்ஸ் எதுவும் இந்த வாட்டி நான் ஸ்பாட் பண்ணலை. ஸோ குட்டி டிசப்பாயின்மெண்ட்டோட தான் அந்த சஃபாரி முடிஞ்சுது. அப்படி வெளில வந்தால் நம்ம எலிஃபெண்ட் கேம்ப், ஆஸ்கர் வின் பண்ண எலிஃபெண்ட் விஸ்பர்ஸில் நடித்த அந்த தாத்தா பாட்டி அவங்களோட யானையோடய அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்களோட கொஞ்சம் ஃபோட்டோஸ் நான் எடுத்துகிட்டு அந்த டே முடிஞ்சுது. டே 2 வந்து மசனகுடியிலேருந்து ஊட்டி போனோம். ஸோ கல்லட்டின்ற மோசமான ஒரு ரோடு வழியாக போனோம். ஸோ அந்த வீடியோ நான் தனியாக ஆட் பண்ணுறேன். அண்ட் ஊட்டியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பொட்டானிக்கல் கார்டன் போயிருந்தோம். 1 டே தான் ஊட்டி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஹலோ அப்பா. ஹலோ என்ன அங்கே முடிச்சுட்டு அப்படியே லஞ்சு சாப்பிட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி போயிட்டு அப்படியே தொட்டபெட்டா பீக் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி மிஸ்ட்லாம் இல்லாமல் வியூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. தொட்டபெட்டா பீக் முடிச்சுட்டு குன்னூர் வழியாக அப்படியே நாங்கள் திரும்ப அகைன் மசனகுடி வந்தாச்சு. ரோடுலாம் சூப்பராக இருக்கும். அந்த ரோடு அந்த ஃபுல்லாக காட்டு வழியாக வர்றது செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் அது. அந்த இதெல்லாம் முடிச்சு அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ டே 3க்கு வந்துட்டு நாங்கள் கிளம்பி வந்து குன்னூர் கிட்டக்கே இருக்க ஒரு ஜென்புல்னு ஒரு இதுக்கு ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றின விளாக்ஸ்லாம் சீக்கிரம் வருது. டில் தென் பை கைஸ். எதுவுமே புள்ளிமான் கிடையாதுல்ல. சாம்பாட்டியா தானே நிற்கிது, என்ன சீதாவா நிற்கிது. வந்துடுங்க.